நீலகிரி மாவட்டத்தில் வசித்து வரும் தோடர் இன மக்களின் பாரம்பரிய பண்டிகையான மொர்பர்த் பண்டிகை இன்று கொண்டாடப்பட்டது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராகவன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராகவன், இந்த திருவிழா இவ்வளவு கோலாகலமாக விமர்சையாக நடைபெற்றது, விவரங்கள். வணக்கம் அர்னேஷ். நீலகிரி மாவட்டத்தில் வசித்து வரும் தோடர் இன மக்களின் பாரம்பரிய பண்டிகையான மொர்பர்த் பண்டிகை ஆண்டுதோறும் டிசம்பர் இறுதியில் அல்லது ஜனவரி முதல் வாரத்தில் கொண்டாடப்படுவது வழக்கம். இதில் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தோடர் இன மக்கள் பங்கேற்பனர். இந்நிலையில் நடப்பாண்டினான மொர்பர்த் பண்டிகை தோடர் மந்துகளில் தலைமையிடமான தலைக்குந்தா அருகே உள்ள முத்தநாடு மந்தில் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. பெரும்பாலான தோடர் இன மக்கள் பங்கேற்று பழமை வாய்ந்த கோயிலில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தினர். தோடர் இன ஆண்கள் மட்டுமே தாங்கள் பாரம்பரிய உடை அணிந்து மண்டியிட்டு வழிபாடு நடத்தினர். பின் கோயிலை சுற்றி தாங்கள் பாரம்பரிய நடனமாடி பார்வையாளர்களை பரவசப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து தோடர் இன மக்களின் இளைஞர்கள் இளவட்ட கல்களை தூக்கி தாங்களின் வலிமைகளை நிரூபித்தனர். இவ்விழாவில் பங்கேற்றவர்களுக்கு பால், நெய் ஆகியவற்றில் தயாரிக்கப்பட்ட பிரத்யேக பிரசாதம் வழங்கப்படுவது வழக்கம். இவ்விழாவில் உள்ளூர் மக்கள் மட்டும் இல்லாமல் சுற்றுலா பயணிகள் பங்கேற்றனர். அர்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராகவன்.